விஜய் அவர்கள் முதல்வராகி 22 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இவங்க பிரச்சாரத்துலலாம் சொன்னது என்னன்னா, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சீர் செய்யப்படும் அப்படின்னாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்குக்கான காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே மாற்றப்பட்டார்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ், கலெக்டர்ஸ் எல்லாருமே மாற்றப்பட்டார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு சரியாச்சான்னு பார்த்தா இப்போ இந்த 22 நாளில் நடந்திருக்க கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதோட ரேட்டேஜ். அதாவது நீங்கள் அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, முன்பு இருந்த ஆட்சியில் அந்த 20 நாள் என்ன இருந்திருக்குமோ அதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போது விஜய் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் பத்திரிக்காரங்களை நீங்கள் புறக்கணிங்க, வேணான்னு சொல்லி நீங்கள் பேசுகிறதுக்கு பயமாக இருக்கலாம் கூட. உங்கள்கிட்ட எதனா விஜயகாந்த் சில சமயத்தில் பேச போய் அது ட்ரோல் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் கருணாநிதி ஆட்டம் நீங்கள் தைரியமாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தரோ, இல்லைன்னா டிடிவி தினகரனோ, இல்லை கமலஹாசன் ஆட்டமோ நீங்கள் தைரியமாக மீடியாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, அந்த கேலிபர் கிடையாது. ஓகே, நான் ஏற்றுக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நீங்கள் நடிப்பில் திறமையானவர்கள் தான், பட் அட்மினிஸ்ட்ரேஷனும் நீங்கள் திறமை இருக்கலாம். ஆனால் பத்திரிகையாளரை சந்திக்கிறது உங்களுக்கு அந்த திறமை இல்லை, அவ்வளோதான். அது ஒரு பயமாக கூட இருக்கலாம். நீங்கள் அதெல்லாம் விட்டுடுங்க. ஆனால் உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் உங்களுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவர்களும் சரி, உங்களுக்கு ஓட்டு போட்ட இன்றைக்கி இருக்க ஜென்சியும் நம்பின்னு இருக்காங்க. அவங்க நம்பிக்கை, அதை பெண்களும் பெரும்பாலும் உங்களுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. அவங்க நம்பிக்கையெல்லாம் உறுதி செய்கிற வகையில் நீங்கள் முதல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். அதாவது சட்டம் ஒழுங்கு அவ்வளோ சீரழிஞ்சிருக்கு.